நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாம் 7 வருஷத்தில் புதுசாக மாறிடுதுன்னு பார்ட் 1ல பார்த்தோம். அப்போது ஒரு டவுட் வருமே, எல்லாம் புதுசாக மாறுதுன்னா அப்புறம் ஏன் நமக்கு வயசாகுதுன்னு, ஏன் தோல் சுருங்குதுன்னு? இதுக்கு காரணம் நம்ம செல்களுக்குள்ளே இருக்கிற டெலோமியர்ஸ். இதை ஒரு ஷூலேஸோட நுனியில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் மூடியோட கம்பேர் பண்ணலாம். அந்த பிளாஸ்டிக் போயிடுச்சுன்னா லேஸ் பிரிஞ்சிடும்ல, அதே தான் இங்கேயும் நடக்குது. ஒவ்வொரு தடவையும் ஒரு பழைய செல் 2ஆ பிரிஞ்சு புது செல்லாக மாறும்போது இந்த டெலோமியர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் இது ரொம்ப சின்னதான உடனே செல்லால் புதுசாக உருவாக்க முடியாது. அந்த செல் அப்படியே நின்றுடும். இதுதான் நமக்கு வயசாகுது அப்படின்னு சொல்கிறான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஒரிஜினல் பேப்பரை ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் எடுக்கிறீங்கன்னா வைங்க, அந்த ஜெராக்ஸ் இருந்து இன்னொரு ஜெராக்ஸ், அதில் இருந்து இன்னொரு ஜெராக்ஸ் எடுத்தால் போக போக அதோட குவாலிட்டி குறையும்ல. நம்ம உடம்பு அப்படிதான். புது செல்கள் உருவானாலும் அது பழைய செல்லோடு ஒரு வீக் ஆன காப்பி தான். அப்போது சாவே இல்லாத அந்த இம்மோர்டல் ஜெல்லிஃபிஷ் மட்டும் எப்படி சாகாமல் இருக்குது? அதுக்கு இந்த டெலோமியர்ஸ் தேயாதா? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க.